ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண்டே 4/3/2024 வின்வின் W759க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்ருக்கோம், ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி திங்கக்கிழமைனால நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்காக திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே வீக் டு வீக் தான். அதனால் இது எல்லாமே திங்கள் டு திங்களோட ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை 959 ரிசல்ட். அதுக்கு முந்தின திங்கள் பார்த்தீங்கன்னா 773. அதுக்கு முந்தின திங்கள் வந்து 099 சொல்லிட்டு இது எல்லாமே திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2112 சொல்லிட்டு நம்ம 2 டைம் ஒன்ஸு கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பெய்ட்ஸ் உருவாகுது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 912லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது பிசிங்க வந்து நம்மளுக்கு வந்து 12 இருக்குது. இதோட நம்ம ப்ளஸ் 12 கூட்ட போகிறோம். அதாவது ப்ளஸ் 12 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் 1லாம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதை கூட்டிடலாம். 1 கூட்டும்போது 2, இங்கே 2 கூட்டும்போது 4. அப்போ 2 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 912க்கு அப்புறம் நம்மளுக்கு 2 அல்லது 4 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 912க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 477. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ மட்டும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஜஸ்ட்டு நம்ம பிசியோட 1221 வந்து கூட்டவும் கழிக்கவும் போகிறோம். இப்போ 477க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதுக்கு மேலே டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 477க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 77. இதோட நம்ம 12 கூட்ட போகிறோம். ப்ளஸ் 1 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டும்போது 8, 7ஓட 2 கூட்டும்போது 9. ஸோ 8 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 477க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 9. இப்போ நம்மளுக்கு இந்த 477க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 971 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா நம்ம வந்து ப்ளஸ் வேல்யூ பார்த்துட்டோம். இப்போ நம்ம மைனஸ் வேல்யூக்கு போகிறோம். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரா ஒன்ஸ் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறுது. இப்போ ப்ளஸோட வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு 2 ட்ராவிலையுமே ஏ போர்டு இருக்குது. இப்போ மைனஸ் வேல்யூ பார்த்தலாம். 971. இதில் நம்ம எடுக்க போகிறது 71. இதோட நம்ம வந்து 21 மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது -2 and 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 7ஓட 2 போயிடுச்சுன்னா 5, 1ல் 1 போயிடுச்சுன்னா 0, 50 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 971க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 0. இப்போ நம்மளுக்கு இந்த 971க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 099 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ மைனஸ் வேல்யூவில் நம்ம ஒரு மெத்தட் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். சேம் தான் நண்பா. 099 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது 99. இதோட -21. இப்போ இதை கழிச்சிடலாம். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, 7 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 099க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 8 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த 099க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 773. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஃபஸ்ட் டைமாக நம்மளுக்கு ஏபி போர்டு பெய்ட்ஸில் கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். பெய்ட்ஸு தடவை கிடச்சிருக்கு. இப்போது 2 ப்ளஸ்ஸு 2 மைனஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ 2 ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு, 2 மைனஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏ போர்டு, ஒரு ஏபி போர்டுன்னு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு பழையபடி ப்ளஸ் வேல்யூவுக்கு போக போகிறோம். ஸோ 4 ட்ரா பார்த்துட்டோம். இப்போது இந்த ட்ராவுக்கான வேல்யூவும் ப்ளஸ் தான். ஸோ நம்ம அந்த 773க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 773 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது 73. இதோட நம்ம +1 2. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டும்போது 8,
3ஓட 2 கூட்டும்போது 5, 8 அல்லது 5 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதுதான் போன வாரம் கிடச்சது நண்பா. இது நம்ம போன வாரம் பார்த்த மெத்தட் தான் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக ஏ போர்டு இருந்தாலும் சில டைம் வந்து நம்மளுக்கு ஆல் போர்டுக்கு போயிருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மெத்தடை கையில் எடுக்கும்போது நம்மளுக்கான டச்சு வந்து கண்டினியூ ஆகிறதுனால நான் சேம் ஃபார்மெட்டே இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது ஏ போர்டாக இருந்தாலும் சரி, ஆல் போர்டாக இருந்தாலும் சரி. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் கெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 8 அல்லது 5 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான ஏ போர்டாக கிடச்சிருக்கு. ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 773க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 959 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 ஏ போர்டு இல்லை. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு போர்டு மாதிரி பி போர்டு கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம போன வாரம் கொடுத்தது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 959 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த திங்களுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ஒரு 4-5 ட்ராவுக்கு மேலே பார்த்துட்டோம். கண்டினியூஸாக டச் இருக்குது நண்பா, போர்டு மாதிரி இருந்தாலும். ஸோ இந்த ட்ராவில் சேம் ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். 959 இதில் நம்ம எடுக்க போகிறது 59. இதோட இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது +12. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டும்போது 6, 9ஓட 2 கூட்டும்போது 1, 6 அல்லது 1 இந்த ட்ராவு கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு நண்பா. மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். அதை தான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை ரிசல்ட், திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை வச்சு இந்த திங்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். 6 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். 6 அல்லது 1 ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. 6 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டாக கிடச்சிருக்கு நண்பா. இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. போர்டு அதிகப்படியாக நம்மளுக்கு ஏ போர்டு தான் இருக்குது. ஸோ போன ட்ரா பார்த்த அதே மெத்தடை தான் இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் போன ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்கல, ஆல் போர்டு கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் அந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இல்லை ஆல் போர்டுக்கான சான்சஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி திங்கக்கிழமை 4/3/2024 வின்வின் W759க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.